அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து சுபாஷ். வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கான லட்சியம் டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டுருக்கு. அந்த லட்சியம் டெஸ்ட் பேட்சில் மேத்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நடந்த ரீசனிங் பார்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். முதல் கொஸ்டின், விடுபட்ட எண்ணை காண்க. 21, 25, 34, 50 அண்ட் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. 21, 25, 34, 50 ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், 111 and 160. பொதுவாக இந்த மாதிரி விடுபட்ட எண்ணை காண்க அல்லது மாறுபட்ட எண்ணை காண்க அல்லது அடுத்து வரும் எண்ணை காண்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல செக் பண்ண வேண்டியது அடுத்தடுத்த எண்களுக்கு இடையான வேறுபாடு முதல்ல செக் பண்ணணும். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பாருங்க. இதனுடைய வேறுபாடு 4, இதனுடைய வேறுபாடு 9, இதனுடைய வித்தியாசம் 16. இதனுடைய வித்தியாசம் என்னவா இருக்குது? 49. இதனுடைய வித்தியாச நம்பர் எல்லாமே எனக்கு என்னவா இருக்குது? எல்லாமே முழு வர்க்க எண்கள். இதாவது இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வித்தியாசம் இருந்திருக்கணும்? 5 ஸ்கொயர் இருந்திருக்கணும். 5 ஸ்கொயர்னா இதுக்கு அடுத்து எவ்வளவு எனக்கு கூடி இருக்கணும்? 25 ஆட் ஆயிருக்கணும். 50 + 25 ஆன்சர் என்ன? 75. விடுபட்ட எண் 75. பட் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிடணும். இதுக்கு அடுத்து எவ்வளோ ஆட் ஆயிருக்கணும்? 6 ஸ்கொயர் ஆட் ஆயிருக்கணும். அதாவது 36 ஆட் ஆயிருக்கணும். 75 + 36 111. கரெக்ட் தான், பேட்டர்ன் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன? 75. அடுத்த கொஸ்டின், $125, $127, $130, $135, $142, $153 and $165 என்ற வரிசையில் தவறான எண்ணை காண்க அல்லது பொருந்தாத எண்ணை காண்க அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன செய்யணும்? முதல்ல வித்தியாசம் பாருங்க. கொடுத்துருக்க எண்ணில் உள்ள வித்தியாசம், இதனுடைய வித்தியாசம் 2, இதனுடைய வித்தியாசம் 3, இதனுடைய வித்தியாசம் 5, இதனுடைய வித்தியாசம் 7, வித்தியாசம் 11. வித்தியாசத்துல என்ன பேட்டர்ன் எனக்கு ஃபாலோ ஆகுது? 2, 3, 5, 7, 11 எல்லாமே என்ன? பகா எண்கள். தொடர்ச்சியான பகா எண்கள் தான் எனக்கு வேறுபாடா இருக்குது. அப்போ 11க்கு அடுத்த வேறுபாடு என்ன இருந்திருக்கணும்? 13 இருந்திருக்கணும். 153 13 ஆட் பண்ணா இங்க என்ன இருக்கணும்? எனக்கு 166 இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்குது? 165 தான் இருக்குது. இந்த கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸ்ல எனக்கு பொருந்தாத எண் அல்லது தவறான எண்ணா என்ன? 165. அடுத்த கேள்வி, HK12 ஒரு ஆல்பா நியூமரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்பபெட் அண்ட் நம்பர்ஸ் ரிலேட் பண்ணி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. MQ13, SX17, ZF26. லெட்டர்ஸ்னுடைய பொசிஷன் பொதுவாக கோடிங் அண்ட் டீகோடிங்காக இருக்கட்டும் அல்லது ஆல்பா நியூமரிக் சீரீஸாக இருக்கட்டும், அந்த ஆல்பபெட்ஸினுடைய பொசிஷன்ஸ் நமக்கு தெரியணும். அதில் ஆல்பபெட்ஸினுடைய பொசிஷன்ஸில் இப்போ ABCDயிலிருந்து ABCDEFG M NOPQ பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணியாச்சு. ஃபார்வர்டான பொசிஷன்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். பேக்வர்டான பொசிஷன் வேணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்வர்டு பொசிஷனையும் பேக்வர்டு பொசிஷனையும் ஆட் பண்ணால் எனக்கு 27 வரும். அதுதான் எனக்கு பேக்வர்டுக்கான பொசிஷன். இப்போ ஹெச்ங்கிறது எத்தனாவது லெட்டர்? ஹெச்ங்கிறது 8வது லெட்டர். எம்ங்கிறது 13வது லெட்டரா? 13வது லெட்டர். ஹெச்ங்கிறது 8வது லெட்டர், எம்ங்கிறது 13வது லெட்டர். அடுத்து எஸ்ங்கிறது 19வது லெட்டர், இசட்ங்கிறது 26வது லெட்டர். அடுத்து கே பார்த்தோம்னா கேங்கிறது 11வது லெட்டர். அடுத்து கியூங்கிறது 17வது லெட்டர், எக்ஸ் அப்படிங்கிறது 24வது லெட்டர், எஃப் அப்படிங்கிறது 6வது லெட்டர். இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது? இதை செக் பண்ணி பாருங்க. எவ்வளோ கூடுது? 8 + 3, அதாவது இடையில 2 லெட்டர் விட்டு 3வது லெட்டராக இருக்குது. 13 + 17 என்னவா இருக்குது? 4வது லெட்டர் ஆட் ஆயிருக்குது. 19 + 24 5 லெட்டர் ஆட் ஆயிருக்குது. 26 6 26க்கு அடுத்து மறுபடியும் எனக்கு என்ன ஆரம்பிக்கும்? முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். எத்தனை லெட்டர் ஆட் ஆயிருக்குது? 6 லெட்டர் ஆட் ஆயிருக்குது. அப்போ அடுத்து எத்தனை லெட்டர் ஆட் ஆகணும்? 7 லெட்டர் ஆட் ஆகணும். அதுதான் எனக்கு பேட்டர்ன். அப்போ அடுத்து 7 லெட்டர் ஆட் ஆகணும்னா முதல்ல என்ன லெட்டர் வரும், அடுத்து என்ன லெட்டர் வருங்கிறத கண்டுபிடிக்கணுமா? இங்க பாருங்க, 8 அடுத்து 11, 3 ஆட் ஆகி 11. 11க்கு அடுத்த லெட்டர் என்ன? 12 இல்லாம அடுத்து 13 கண்டினியூ ஆகுது. ஹெச்சுக்கு அடுத்து எம், அடுத்து எஸ்,
ஸோ இந்த எஃப் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஹெச்கே கேக்கு அடுத்து எல் விட்டுட்டு எம்னு ஆரம்பிக்குது. அடுத்து கியூக்கு அடுத்து ஆர் விட்டுட்டு எஸ்ன்னு ஆரம்பிக்குது. எக்ஸுக்கு அடுத்து ஒய் விட்டுட்டு இசட்னு ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எஃப்க்கு அடுத்து ஜி விட்டுட்டு ஹெச்சில் இந்த சீரீஸ் அடுத்து ஆரம்பிக்கும். ஹெச்சுக்கு அடுத்து 7வது லெட்டர் பார்க்கணும். ஸோ ஹெச்சுக்கு அடுத்து 7வது லெட்டர்னா ஹெச்ங்கிறது 8வது லெட்டர். அப்போ அதுக்கு அடுத்து 15வது லெட்டர் பார்க்கணும். என்ன லெட்டர்? ஓ. ஸோ ஹெச்ஓ நம்பர் என்ன வரும்? 12, 13, 17, 26 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது? இங்கே எவ்வளோ ஆட் ஆகிருக்குது? 1 ஆட் ஆகுது. இங்கே 4 ஆட் ஆகுது. இதில் 9 ஆட் ஆகுது. ஸோ இந்த நம்பர் எல்லாமே என்ன? முழு வர்க்க எண்கள். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். அடுத்து என்ன ஆட் ஆகணும்? 4 ஸ்கொயர் ஆட் ஆகணும். இதுதா. ஸோ அப்போ 26 + 16 ஆட் ஆகணும். ஆட் பண்ணால் என்ன? 42. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? HO 42. இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கோடிங் அண்ட் டீகோடிங். ஹம்பிள் என்பதை EHLUBM எனும் குறியீட்டில் தரப்படின் எஜுகேஷன் அப்படிங்கிற குறியீடு எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹம்பிள் HUMBLE ஹம்பிள்ங்கிறத எப்படி கோட் பண்ணியிருக்கிறாங்க? EHLUBM அப்படின்னு கோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்குது? ஈங்கிறது முதல்ல இங்கே இருக்க கடைசியில் இருக்கிறது ஈ இங்கே முதல்ல வந்திருக்குது. அடுத்து முதல்ல இருக்கிற ஹெச் இங்கே வந்திருக்கு. அடுத்து கடைசியிலேருந்து 2வது லெட்டர், முதல்ல இருந்து 2வது லெட்டர். அடுத்து கடைசியிலேருந்து 3வது லெட்டர், முதல்ல இருந்து 3வது லெட்டர். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? லாஸ்ட்ல இருந்து 1, ஃபர்ஸ்ட்ல இருந்து 1, லாஸ்ட்ல இருந்து 1, ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்வர்டாக போயிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் எஜுகேஷன் எடுத்து எழுதுனா CATION எஜுகேஷன். அதே மாதிரி எடுத்து எழுதுனா லாஸ்ட் லெட்டர் முதல்ல N, அடுத்து E, அடுத்து O, நெக்ஸ்ட் D, அடுத்து I, அடுத்து U, லாஸ்ட் T, இங்க CA. NEODIU NEODIU இங்க இருக்கு DIU TCA. ஆன்சர் D. NEODIU TCA. ஸோ லாஸ்ட்ல இருந்து ஒரு லெட்டர், ஃபார்வர்ட்ல இருந்து ஒரு லெட்டர். ஸோ அந்த மாதிரி இன்வர்ட்ல உள்ள போயிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், டைரக்ஷன்ஸ் வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஒய் என்பது எக்ஸின் கிழக்கில் உள்ளது. ஸோ நமக்கு இருக்க ஸ்டாண்டர்டான டைரக்ஷன்ஸ் என்ன? ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு. நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட். கொஸ்டின்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் என்பது எக்ஸின் கிழக்கில் உள்ளது. ஒய்ங்கிறவர் எக்ஸுங்கிற பர்சனுக்கு கிழக்கில் இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் இங்கே இருக்கிறாங்கன்னா அவருக்கு கிழக்குங்கிறது என்ன? இங்கே பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிழக்குங்கிறது என்ன? ரைட் சைடு தானே. அப்போ ஒய்ங்கிறவங்க எக்ஸுக்கு கிழக்கில் இருக்கிறாங்க. அடுத்து எக்ஸ் என்பது இசட்டுக்கு வடக்கில் உள்ளது. எக்ஸ் என்பது இசட்டுன்னு ஒரு பர்சன் இருக்கிறாரு, அவருக்கு வடக்கில் உள்ளது, நார்த். சரிங்களா? இங்கே ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அதுக்கு வடக்குங்கிறது இங்கே தானே. ஸோ அப்போ எக்ஸுங்கிறது தான் இசட்டுக்கு வடக்கில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி என்பது இசட்டிற்கு தெற்கில் இருந்தால். ஸோ இசட்டுக்கு சவுத்தில் யார் இருக்கா? பி. பி என்பது இசட்டுக்கு தெற்கில் இருந்தால் ஒய்யின் எந்த திசையில் பி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பியோட பொசிஷன் ஃப்ரம் ஒய் கேட்டிருக்காங்க. ஒய்க்கு எந்த திசையில் இருக்கும்? ஸோ இந்த ஏரோ மார்க்குங்கிறது எதை நோட் பண்ணும்? ஸ்டாண்டர்டான டைரக்ஷன்ஸ். இதில் இந்த டைரக்ஷன் எதை நோட் பண்ணுது? சவுத் வெஸ்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? தென்மேற்கு திசையில் இருப்பாங்க. ஸோ பிங்கிறது ஒய்க்கு தென்மேற்கு திசையில் இருப்பாங்க. ஆன்சர் தென்மேற்கு. ஸோ அடுத்த கேள்வி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ வரிசைப்படுத்துக அப்படிங்கிறதுல கேட்டிருக்காங்க. வடக்கு திசை நோக்கிய ஒரு வரிசையில். ஸோ நார்த் ஃபேஸிங், வடக்கு திசை. பொதுவாக கேள்வியில் வடக்கு திசை நோக்கியா தெற்கு திசை நோக்கியா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்தா அதுபடி எடுத்துக்கோங்க. ஒருவேளை எனக்கு கொடுக்கலன்னா வடக்கு திசை நோக்கியபடியே எடுத்துக்கோங்க. ஏன்னா வடக்கு திசை நோக்கி ஒரு வரிசை இருக்கிற மாதிரி எடுத்தாதான் எனக்கு எது வலது பக்கமோ அதே தான் அந்த பர்சன்ஸுக்கும் வலது பக்கமாக இருக்கும். எனக்கு இடது பக்கம் தான் அந்த பர்சனுடைய இடது பக்கமாக இருக்கும். சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வடக்கு திசை நோக்கிங்கிறத எடுத்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வரிசையில் ரமாவின் இடம் இடதுபுறத்திலிருந்து ஒரு லைன் இருக்குது. அந்த லைன்ல ரமான்கிற பர்சன் இடதுபுறத்திலிருந்து எத்தனாவது இருக்கிறாங்க? 12வது இருக்கிறாங்க. இடதுபுறத்திலிருந்து 12th பொசிஷன், 12வது ஆளா யார் இருக்காங்க? ரமா. அடுத்து என்ன சொல்றாங்க? ராமுவின் இடம், ராமுங்கிற பர்சன் வலதுபுறத்திலிருந்து 19வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ ரைட் சைட்ல இருந்து 19th பொசிஷன்ல யார் இருக்கா? ராமு அப்படிங்கிற பர்சன், ராமு. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? இவர்கள்
ஒருவருக்கொருவர் இடத்தை மாற்றிய பிறகு இடத்தை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ ராமு எங்க வந்துட்டாரு, இங்க வந்துட்டார் ராமு, இங்க ரமா போயிட்டாங்க. இடம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரமாவின் இடமானது இடதுபுறத்திலிருந்து 21, ரமாவின் இடம் இடதுபுறத்திலிருந்து எவ்வளவா மாறிடுச்சு, 21 மாறிடுச்சு. லெஃப்ட் சைட்ல இருந்து 21வது இடமா மாறிடுச்சு. இடதுபுறத்திலிருந்து 21 எண்ணில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் உள்ளனர், அந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேங்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின், மொத்தம் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தருடைய பொசிஷன் ஃப்ரம் இடது ஃப்ரம் வலது எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஃப்ரம் டாப் ஃப்ரம் பாட்டம் ரெண்டுமே தெரிஞ்சிச்சுன்னா மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, வலதுபுறத்துல இருந்து 19வது தான் இந்த பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷன்ல யார் இருந்தாலும் சரி, அந்த பொசிஷன் வலதுபுறத்துல இருந்து 19வது. அப்போ இவங்களுக்கு அடுத்து எத்தனை பேர் இருப்பாங்க, 18 பேர் இருப்பாங்க. இவங்க 19வது ஆளா இருப்பாங்க. இடதுபுறத்துல இருந்து 21வது பொசிஷன் இதுனா இவங்களுக்கு இடதுபுறம் எத்தனை பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்களா? ஸோ அப்போ மொத்தம் அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, லெஃப்ட் சைடில் 20 பேர் ப்ளஸ் அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ப்ளஸ் அவங்களுக்கு ரைட் சைடில் எத்தனை பேர், 18 பேர். ஸோ கூட்டினா 39. ஸோ அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 39 பேர் இருக்கிறாங்க. அல்லது ஷார்ட்டாக என்ன, ஃப்ரம் லெஃப்ட் ஃப்ரம் ரைட்டு, ஃப்ரம் லெஃப்ட் ப்ளஸ் ஃப்ரம் ரைட் மைனஸ் 1. டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன செய்யணும், ஃப்ரம் இடமிருந்து கூட்டல் வளமிருந்து, இடமிருந்து எத்தனாவது இடம் ப்ளஸ் வளமிருந்து எத்தனாவது இடம் ரெண்டையும் கூட்டி 1 மைனஸ் பண்ணணும். ஸோ இடமிருந்து எத்தனாவது பொசிஷன், 21, வளமிருந்து எத்தனை, 19, ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 40 மைனஸ் 1, ஸோ 39. இதான் ஷார்ட்கட். ஸோ ஆன்சர் 39. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு நகரத்தில் 40% பெரியவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள், 85% குழந்தைகள் கல்வி அறிவு பெற்றவர்கள், குழந்தைகள் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸில் புதிர் மாதிரி கேள்வி. அதுலேயுமே வந்து அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸை பசில் மாதிரி கேட்டிருப்பாங்க. அரித்மெட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக். பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள விகிதம் 2:3 என்றால் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் கல்வி அறிவு பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லிட்ரேட் பீப்புள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ பெரியவர்கள் குழந்தைகள் ரேஷியோ எனக்கு என்னவா இருக்குது, 2:3. ஸோ இது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நான் அஸ்யூம் பண்ணுறேன், பெரியவர்கள் ஒரு 200 பேர், குழந்தைகள் ஒரு 300 பேர், மொத்தமாக இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு கேள்வி என்ன, எத்தனை பேர் கல்வி அறிவு பெற்றுள்ளனர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இப்போ கல்வி அறிவு பெற்றுள்ளனர்னா குழந்தைகள்ல எத்தனை பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள், 85% பேர். அப்போ 300ல் எவ்வளோ சதவீதம் பார்க்கணும், 85%. ஸோ 300ல் 85%னா எவ்வளவு, 85 டிவைடட் பை 100 இன்ட்டு 300. ஸோ 2 0 கேன்சல், 3 8 24, 3 5 15, 255 பேர். அப்போ 300ல் 255 பேர் என்னவா இருக்காங்க, கல்வி அறிவு பெற்றவர்களா இருக்கிறாங்க. பெரியவர்கள்ல கல்வி அறிவு பெற்றவர்கள் மொத்தமாக எவ்வளோ கல்வி அறிவு பெற்றுள்ளனர் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு கொடுத்துருக்கிறது 40% பெரியவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். அப்போ எத்தனை சதவீதம் பேர் கல்வி அறிவு உள்ளவர்கள், 60% பேர். அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், 200ல் 60% எவ்வளவு? ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், 2 × 60 120. ஸோ மொத்தமாக எத்தனை பேர் எனக்கு கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க, 120 + 255 கூட்டினா 5 7 375 பேர் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். எனக்கு கேள்வி சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை பேர் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், 500 பேர் டோட்டலாக. பெரியவர்கள் 200 பேர், குழந்தைகள் 300 பேர்னா மொத்தம் 500 பேர். அந்த 500 பேரில் கல்வி அறிவு பெற்றவர்கள் எத்தனை பேர், 375 பேர் இன்ட்டு 100. இதுதான் சதவீதம். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல், 5ல் கேன்சல் பண்ணால் 7 5 35, 5 5 25. இப்போ எத்தனை சதவீதம் பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள், 75%. ஆன்சர் டி. ஸோ அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் மாறுபட்ட ஒன்றை காண்க. ஸோ ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற டாபிக் கீழே ஒன்று எனக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்து கேட்குறது வெர்பல் ரீசனிங் டாபிக் கீழே. சீனா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக அதில் இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், எது டிஸ்டிங்க்ட் ஒன்றுன்னு நல்லா கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஏசியா எல்லாமே என்ன, கண்டங்கள், காண்டினென்ட்ஸ். ஸோ சீனா மட்டும் என்ன, தனியான ஒரு காண்டினென்ட் கிடையாது, இட்ஸ் அ கண்ட்ரி. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, சீனா.
ஸோ அடுத்த கேள்வி, கேலண்டர்ல இருந்து கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டின் தான். இன்று வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்துச்சுன்னா 363 நாட்களுக்கு பிறகு வரும் நாள் என்ன? பொதுவாக இந்த மாதிரி இந்த இத்தனை நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது, அல்லது ஒரு ரெஃபரன்ஸ் டேட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஃபியூச்சர்ல ஒரு டேட் கொடுத்துட்டு அது என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறது எல்லாமே முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீதமுள்ள நாட்கள் கண்டுபிடிக்கணும். இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய நாட்களை வாரங்களா பிரிச்சது போக மீதி என்ன நாட்கள் வருமோ அதான் மீத நாட்கள்னு சொல்லக்கூடிய ஆட் டேஸ். அந்த ஆட் டேஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். 363 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த 363 நாட்களையும் நான் வாரங்களா பிரிக்கிறேன். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். அப்போ வாரங்களா நான் பிரிச்சா எத்தனை வாரங்களா இருக்கும்? 5 7 35, ஒரு 7 7, மீதி என்ன இருக்குது? 6. மீதி 6 ஆட் டேஸ். அப்ப நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து 6 நாட்கள் ஆட் பண்ணணும். வெள்ளிக்கிழமை பிளஸ் 6. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். ஸோ 1 2 3 4 5, 6வது நாள் என்ன கிழமை? வியாழக்கிழமை. ஸோ ஆன்சர் வியாழன். ஸோ அடுத்த கேள்வி, ஜெய் தனது பிறந்த நாளில் 10 நண்பர்களை விருந்திற்கு அழைத்தார். அனைவரும் ஒருவரை ஒருவர் கைகுலுக்கி வாழ்த்தினார்கள் என்றால் எத்தனை கைகுலுக்கல்கள் நடந்திருக்கும்? அரித்மெட்டிக் ரீசனிங்குள்ளேயும் இதை சேர்க்கலாம், செலெக்ஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ்குள்ளேயும் சேர்க்கலாம். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜெய் அவருடைய பிறந்த நாளுக்கு 10 நண்பர்களை பார்ட்டி கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தரும் வந்து அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க? ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிடுவாங்க. டோட்டலா அந்த ஈவெண்ட்ல எவ்வளவு ஹேண்ட்ஷேக்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து நம்பர்ஸ் இப்போ சிம்பிளா சொல்றேன். இதே வந்து ஒரு 3 பேர் மட்டும் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏபிசின்னு ஒரு 3 பேர் மட்டும் கலந்துக்கிட்டாங்கன்னா எத்தனை கை கொடுக்கல் நடந்திருக்கும்? ஏங்கிறவரு பிக்கு கை கொடுத்துருப்பாரு, ஏங்கிறவரு சிக்கு கை கொடுத்துருப்பாரு. ஸோ ஏ பியும் கை குலுக்கியிருப்பாங்க, ஏவும் சியும் கை குலுக்கியிருப்பாங்க. அடுத்து பிங்கிறவரு ஏக்கு திரும்ப போவாரா? ஏன்னா ஏயும் பியும் இப்போ ஏற்கனவே கை குலுக்கிட்டாங்க. ஸோ பிங்கிறவரு யாருக்குன்னு கை கொடுக்க வேண்டியது இருக்குது? சிக்கு தான், சி கூட தான் கை கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ பி சியும் கை குலுக்குவாங்க. அடுத்து சிங்கிற பர்சன் யார் கூட கை கொடுக்கணும்? ஏற்கனவே ஏ கூடையும் பி கூடையும் கை குலுக்கியாச்சு. அப்போ அவர் தனியா அவர் தனியா கை குலுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ மொத்தம் எத்தனை கை குலுக்கல் நடந்திருக்குது? 3. அந்த 3ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏங்கிறவரு 2 பேருக்கு கை குலுக்குறாரு, பிங்கிறவங்க ஒருத்தருக்கு கை குலுக்குறாங்க. கை குலுக்க வேண்டிய தேவை இருக்குது அங்க. இப்போ மொத்தம் எத்தனை? 3. ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்கிறாங்க. நான் எவ்வளவு கூட்டியிருக்கிறேன்? 2 + 1 கூட்டியிருக்கிறேன். இதே 4 பேர் இருந்தாங்கன்னா 3 + 2 + 1. 5 பேர் இருந்தாங்கன்னா 4 + 3 + 2 + 1. அப்போ இங்க கொஸ்டின்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10 பேர் கொடுத்துருக்காங்க. 10 நண்பர்கள்னா எத்தனை கைகுலுக்கள் நடந்திருக்கும்? 9 + 8 + 7 + 6 + 5 + 4 + 3 + 2 + 1. 1ல இருந்து எது வரைக்கும் ஆட் பண்ணணும்? 9 வரைக்கும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா 24 30 35 35 40 45 கைகுலுக்கள் அங்கே நடந்திருக்கு. புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆன்சர் 45. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? 1ல இருந்து 9 வரைக்கும் நான் ஆட் பண்ணணும். n × n + 1 / 2, n × n + 1 / 2. தொடர் இயலெண்களினுடைய கூடுதல் n × n + 1 / 2. 1ல இருந்து 9 வரைக்கும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 9 × 10 / 2, 90 / 2. ஆன்சர் என்ன? 45. கைகுலுக்கள் எத்தனை நடந்திருக்கும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம்? தொடர் இயலெண்களுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா அது யூஸ் பண்ணலாம். ஆனா அங்க யூஸ் பண்ணக்கூடிய எண்ங்கிறது எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை போட்டுறக்கூடாது. எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல இருந்து 1 குறைச்சிட்டு நான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பொருள் கொண்டவாறு வரிசைப்படுத்துக. சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க? கல்லூரி, குழந்தை, சம்பளம், பள்ளி, வேலைவாய்ப்பு. லைஃப் சைக்கிள்ல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல என்ன வரும்? முதல்ல குழந்தை. குழந்தை பிறந்து எங்க போகுது? பள்ளிக்கூடத்துக்கு போகுது. பள்ளி முடிச்சுட்டு எங்க போறாங்க? கல்லூரிக்கு போறாங்க. கல்லூரி முடிச்சுட்டு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது? சம்பளம். ஸோ அப்போ ஆர்டர் என்ன? 2 4 1 5 3. ஸோ அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையின் எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்க முடியாத வார்த்தை தேர்ந்தெடுக்கவும். சில நேரம் உருவாக்க முடிகிற வார்த்தையும் கேட்பாங்க, முடியாத வார்த்தையும் கேட்பாங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன வார்த்தையை என்னால் உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்க முடியுமா? RATION இருக்குது.
அடுத்து மைண்ட் உருவாக்க முடியுமா? MIND இருக்குது. ஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை லாஸ்ட் பாருங்க. இதுல இந்த இருக்கக்கூடிய ஆரை நான் ரிமூவ் பண்ணிட்டனால STATION என்னால ஃபார்ம் பண்ணிட முடியும். இப்போ ஏதோ ஒன்னால உருவாக்க முடியாது, மினிஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை தான் உருவாக்க முடியாது. ஏன்னா அப்படிங்கிற வார்த்தை அட்மினிஸ்ட்ரேஷன்ல இல்லை. ஸோ அப்போ மினிஸ்டர்ங்கிற வார்த்தையை தான் என்னால் உருவாக்க முடியாது. ஆன்சர் பி. அடுத்த கேள்வி, டிவைட் அப்படிங்கிறது பிளஸ் ஆகும், மைனஸ் அப்படிங்கிறது மல்டிபிகேஷன் ஆகும், மல்டிபிகேஷன் அப்படிங்கிறது சப்ட்ராக்ஷன் ஆகும், அடிஷன் அப்படிங்கிறது டிவிஷன் ஆகும் இருந்துச்சுன்னா 8 - 4 டிவைடட் பை 300 + 50 × 18 இல்லைங்களா? ஸோ இதில் வந்து என்ன நியூமரிக்கல் ஆப்ரேஷன், மேத்தமெட்டிக்கல் அண்ட் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் படி இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, சில நேரம் எனக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனே வேறு மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அல்லது சில நேரம் சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆல்ஃபபெட் லெட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. எனக்கு அவங்க கொடுத்துருக்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிவைட் அப்படிங்கிறது ப்ளஸ், டிவைட் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸாக மீன் ஆகும். அடுத்து மைனஸ் அப்படிங்கிறது மல்டிபிகேஷன், ஸோ மைனஸ் இங்கே இருக்குது, அது மல்டிபிகேஷனாக மீன் ஆகுது. இன்ட் அப்படிங்கிறது மைனஸ் ஆகும், மல்டிபிகேஷன் சப்ட்ராக்ஷன் ஆகுது, அடிஷன் அப்படிங்கிறது டிவிஷன் ஆகுது. ஸோ ஆட் பண்ணி ஏதாவது சப்ஜெக்ட் பண்ணுனா 300 50 18. இது எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? போர்ட் மாஸ், BODMAS போர்ட் மாஸ் படி தான் ப்ரொசீட் பண்ணணும். நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஒரு ஈக்குவேஷன்ல இருந்துச்சுன்னா எப்படி என்ன ஆர்டர்ல ப்ரொசீட் பண்ணணும்? முதல்ல டிவிஷன், அடுத்து மல்டிபிகேஷன், அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். ஸோ முதல்ல டிவிஷனை முடிக்கிறேன். 300 டிவைடட் பை 50. ஆன்சர் என்ன? 300 டிவைடட் பை 50. கேன்சல் பண்ணா 6. இப்போ இங்கே என்ன இருக்குது? அடுத்து மல்டிபிகேஷன் முடிக்கணும். 8 × 4 32. ஸோ ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணுறேன். 32 ப்ளஸ் இதனுடைய வேல்யூ 6 - 18. இப்போ 32 + 6 38 - 18. வித்தியாசம் என்ன? 20. ஆன்சர் 20. அடுத்த கேள்வி, டைஸ். டைஸுடைய பொசிஷன் கேட்டிருக்காங்க. எண் 3க்கு எதிர்பக்கத்தில் எந்த எண் உள்ளது? சரிங்களா? ஸோ பொதுவாக டைஸில் இந்த மாதிரி எதிர்பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 4 ரூல் இருக்குது. ஒரு நம்பர் பொதுவாக இருக்கிற மாதிரி 2 டைஸ் பொசிஷனை சூஸ் பண்ணாலே எனக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஒவ்வொரு நம்பருக்கும் எதிரில் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். அல்லது 2 நம்பர் பொசிஷன், எனக்கு 2 நம்பர் எனக்கு பொதுவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நம்பர் தவிர்த்த மீதி இருக்கக்கூடிய 2 எண்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்போ என்னுடைய எய்ம் என்னன்னா, ஒரு நம்பர் பொதுவாக இருக்கிற மாதிரி 2 டைஸ் சூஸ் பண்ணிக்கிடணும். இதில் எதெல்லாம் இருக்குது? இப்போ இதில் 2லையும் 3 பொதுவாக இருக்குது. ஸோ மொதல் டைஸையும் 3வது டைஸையும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன நம்பர் பொதுவாக இருக்குது? 3 பொதுவாக இருக்குது. இங்கேயும் 3 பொதுவாக இருக்குது. ஸோ ஒரு நம்பர் பொதுவாக இருந்துச்சுன்னா டைஸை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி ஒரு நம்பருக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்குங்கிறத என்னால் கண்டுபிடிக்கணும். ஸோ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் இங்கே என்ன இருக்குது? 4. இந்த 3லேருந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் என்ன இருக்குது? 1. ஸோ அப்போ 4க்கு எதிர்பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அடுத்த கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் என்ன இருக்குது? 2. இங்கே கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் என்ன இருக்குது? 5. ஸோ அப்போ 2க்கு ஆப்போசிட்ல 5 இருக்குது. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எண் 3க்கு எதிர்பக்கத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மொத்தமே 6 எண்கள் தான், அதில் 4 எண்கள் இங்கே எழுதியாச்சு. அப்போ 3க்கு எதிர்பக்கத்தில் என்ன நம்பர் தான் இருக்கும்? 6 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? 6. ஸோ அடுத்த கேள்வி, கூற்றுகளை ஆராய்ந்து கேள்விக்கு பதிலளிக்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? உறவுகள் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் பியின் தாய். ஏ அப்படிங்கிறவர் பிங்கிற பர்சனுடைய தாய். சரிங்களா? ஸோ கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது, பொதுவாக உறவுகள் கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது ஜெண்டர் மார்க்கிங் ரொம்ப முக்கியம். அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஈக்குவேஷன் நீங்கள் எழுதும் போதே அதில் மார்க் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கணும். இப்போ இங்கே எனக்கு பியின் தாய் தான் ஏன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஏங்கிறது யாரு? பெண். பொதுவாக பெண் அப்படின்னா சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் மென் அப்படின்னு சொன்னாங்கன்னா பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட கன்வீனியன்ஸ் தான், உங்களுக்கு டினோட் ஆகிற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் அதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ரொம்ப முக்கியம், ஜெண்டர் எனக்கு ரிவீல் ஆயிடுச்சுன்னா அதில் மார்க் பண்ணிடணும். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? சி என்பவர் ஏயின் மகன். சிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. சிங்கிறவர் ஏயின் மகன். ஏ அப்படிங்கிறவருடைய மகன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிங்கிறவர் ஆண்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் ஏ ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஏங்கிறத நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம்ல, ஏங்கிறது பெண் தான். அப்போ சிங்கிறவர் யாரா இருக்கும்? பியினுடைய பிரதராக தானே இருக்கும். ஏன்னா ஏயினுடைய மகன்னு சொல்லிட்டாங்க. பி யாருன்னு தெரியும், அது மகனா மகளான்னு நமக்கு தெரியாது. ஆனால் சி எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? மகன்னு தெரிஞ்சிருச்சு. ஏயினுடைய மகன் சி. ஸோ அதனால நான் நியர்பையில் எழுதியிருக்கேன். அடுத்து டி என்பவர் ஈயின் சகோதரர். அடுத்து டிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க ஈயின் சகோதரர். அப்போ டியினுடைய ஜெண்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. டிங்கிறது ஆண். ஆனால் ஈ ஆனா பெண்ணா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இ பியின் மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ பிங்கிற பர்சனுடைய
மகள் தான் யாரு? பி, சாரி இ. இ அடுத்து எஃப், டிங்கிறவர் சகோதரர். அதானே கொடுத்துருக்காங்க. இப்போ கேள்வி எனக்கு என்ன? இப்போ இதில் எல்லாம் முடிச்சதுக்கு போக எனக்கு என்ன இருக்கும்? ஏ, பி, சி, டிஇ. ஸோ ஏ என்பவர் பியின் தாய், ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு. அடுத்து சி என்பவர் ஏயின் மகன், சி என்பவர் ஏயின் மகன், ஜெண்டர் தெரிஞ்சிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் யாரா இருக்கும்? இது வந்து மகனாகவும் இருக்கலாம், மகளாகவும் இருக்கலாம். சிங்கிற மகன் சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு பேரும் யாரா இருக்கும்? சிப்ளிங்ஸாக தான் இருக்கும். அதனால நியர்பையில் எழுதியிருக்கிறேன். அடுத்து இ பியின் மகள், ஈங்கிறது பியினுடைய மகள். அடுத்து டி என்பவர் ஈயின் சகோதரர், ஈயினுடைய சகோதரர்னு சொல்லிட்டாங்களே, சிப்ளிங்ஸ்னால பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். அண்ட் ஜெண்டர் நான் மார்க் பண்ணிட்டேன். கேள்வி என்ன? டியின் பாட்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டியினுடைய அப்பாவோ அம்மாவோ தான் இவங்க, இவங்களுடைய பேரண்ட் தான் யாரு? ஏ அப்படின்ட்டு. அப்ப டியினுடைய பாட்டி தான் யாரு? ஏ. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட உறுப்பை காண்க சொல்லிட்டு மிஸ்ஸிங் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க? 11, 10, ஒரு அன்னோன் டேர்ம், 100, 1001, 1000, 10,001. அதில் பாருங்க, இதில் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1 குறைஞ்சிருக்கு. அடுத்து இதுல இருந்து இது எவ்வளோ குறையுது? 1 குறையுது. அப்போ இங்கே எனக்கு என்ன குறைஞ்சிருக்கணும்? 1 குறைஞ்சிருக்கணும். பட் என்ன பேட்டர்ன் ஆக்சுவலாக ஃபாலோ ஆகுது? இங்கே 100க்கு அடுத்து இங்கே என்னவா மாறி இருக்குது? 1001 மாறி இருக்குது. 100 1000 மாறுதுன்னா என்ன அர்த்தம்? 10ஆல் மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன ஆயிருக்குது? 1001 ஆயிருக்குது. அப்போ 10ஆல் மல்டிப்ளை ஆகி என்ன பண்ணியிருக்காங்க? +1 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்ன ஆயிருக்குது? 10ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 ஆட் பண்ணிட்டு அடுத்து 1 மைனஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இங்க இருந்து இங்க பாருங்க, இதே என்ன பண்ணியிருக்காங்க? 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 10 × 1000 10,000 +1 10,001. அப்போ அதே நான் இங்கே நான் ஃபாலோ பண்றேன். இதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கணும்? இங்க 10ஆல் மல்டிப்ளை ஆகி 1 ஆட் பண்ணியிருக்கணும். இதுதான் எனக்கு பேட்டர்ன். ஸோ அப்போ நான் மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும்? 10 × 10 100, 100 + 1 101. ஸோ விடுபட்ட உறுப்பு என்ன? 101. அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க, இதுல இருந்து 1 குறைச்சா என்ன வருது? 100. ஸோ பேட்டர்ன் கரெக்டாக தான் வருது. ஆன்சர் 101. ஸோ அடுத்த கேள்வி, கோடிங் அண்ட் டீகோடிங்லேயே ஆல்பபெட் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டும் இருக்குது. ஈட் அப்படி என்பது 318 எனவும் குறியீட்டு மொழியில் குறிப்பிடப்பட்டால், சேர் அப்படிங்கிறத 24156 எனவும் குறிப்பிடப்பட்டால், டீச்சர் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? ஸோ பொதுவாக இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டியது, கொடுத்துருக்கிற வார்த்தையை அவங்க ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்க வார்த்தையிலேருந்து உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இங்கே பாருங்க, TEACHER அப்படிங்கிற டீச்சருங்கிற வார்த்தையை இந்த ரெண்டை நான் யூஸ் பண்ணி என்னால் உருவாக்கிட முடியும். அப்போ இதில் இருக்கக்கூடிய நம்பர் எதுக்கு எது ரிலேட் ஆனது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஈட் அப்படிங்கிறத எப்படி 318 அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. சேர் அப்படிங்கிறத 24156. அப்போ டீச்சர் அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்க? CHER. TEA 813 8E3. CH 24E ங்கிறது 3, Rங்கிறது 6. அப்போ 813 2436 813 TEA E31 தானே. ஸோ 831 2436 ஆன்சர் C. ஸோ அடுத்த கேள்வி, ஐந்து குழந்தைகள் வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். வரிசையாக அமர்ந்துள்ளனர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. வடக்கு நோக்கியா தெற்கு நோக்கியா அப்படிங்கிறது கொடுக்கல. பொதுவாக இந்த மாதிரி டினோட் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்னென்னு எடுத்துக்கிடணும்? வடக்கு நோக்கிய வரிசை அப்படின்னு எடுத்துக்கோங்க. எஸ் பிக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார். மொத்தம் எத்தனை குழந்தைகள்? 5 குழந்தைகள். நான் 5 பேரை பொசிஷன் மார்க் பண்ணணும். ஸோ எஸ் பியினுடைய அருகில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இப்போ எஸ்ஸும் பியும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அது எஸ்பியா இருக்கலாம் அல்லது பிஎஸ்ஸா இருக்கலாம், எப்படி வேணாலும். ஆனால் எஸ் பக்கத்தில் யார் தான் இருக்கா? பி தான் இருக்கிறாங்க. அடுத்து, ஆனால் டி அருகில் அமர்ந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எஸ்க்கு பக்கத்துல யார் வரமாட்டாங்க? டி வரமாட்டாங்க. எஸ் டி சேர்ந்து இருக்க மாட்டாங்க. எஸ் பக்கத்துல யார் தான் இருக்கா? பி மட்டும் தான் இருக்காங்க. இடது ஓரத்தில் அமர்ந்திருக்கும் ஆருக்கு அருகில் கே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இடது ஓரத்துல யார் இருக்கா? ஆறுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவருக்கு பக்கத்துல யார் இருக்கா? கேங்கிறவர் இருக்காரு. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டி கேக்கு அருகில் அமர்ந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கே பக்கத்துல யார் வரமாட்டா? டி வரமாட்டாங்க. கே பக்கத்துல இங்க டி என்னால மார்க் பண்ண முடியாது. அப்ப டி இங்க மார்க் பண்ண முடியாதுன்னா, டி நான் இங்க அப்படின்னா ஒருவேளை நான் பிளேஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க.
டிஎன் அங்கே பிளேஸ் பண்ணால் 2% மீதி இருக்கக்கூடிய பிஐஎஸ்ஐ நான் இங்கே போட வேண்டியது இருந்திருக்கும். ஆனால் எஸ்எம் பிஏ என்ன தான் இருப்பாங்க, சேர்ந்து தான் இருப்பாங்க. அப்போ டிஏ நான் எங்கேயும் போட முடியாது, டிஏ எங்கே தான் பிளேஸ் பண்ண முடியும், இங்கே மட்டும் தான் என்னால் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ எஸ் பி எப்படி போடுறது, இதில் எஸ் இங்கே போடணுமா பி இங்கே போடணுமாங்கிறது, அல்லது பி இங்கே போடணுமா எஸ் இங்கே போடணுமா எப்படி செக் பண்ணுறது? எஸ்ஸும் டியும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அப்போ எஸ் இங்கே தான் வருவாங்க, இங்கே தான் வருவாங்க. இங்கே யார் இருப்பா, பி இருப்பாங்க. ஸோ இப்போ கேள்வி எனக்கு என்ன, எஸ்ஸுக்கு அருகில் அமர்ந்திருப்பவர் யாருன்னு தான் கேட்குறாங்க. எஸ்ஸுங்கிறது இங்கே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கா, கே அண்ட் பி இருக்கிறாங்க. இப்போ ஆன்சர் கே கமா பி. ஸோ அடுத்த கேள்வி, பின்வரும் எண்களிலிருந்து எட்டை கொண்ட 2 இலக்கங்கள் எத்தனை உருவாக்க முடியும் கேட்டிருக்காங்க. என்னென்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, 852176. இந்த நம்பர்ஸை வச்சு 8 ஆனால் கண்டிப்பாக அந்த நம்பரில் இருக்கணும். அந்த மாதிரி ஈரிலக்க நம்பர் எத்தனை உருவாக்க முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல 8ஐயும் 5ஐயும் ரிலேட் பண்ணுனா 85 வரலாம், 58 வரலாம். 8ஐயும் 2ஐயும் இன்க்ளூட் பண்ணால் 8 2 வரலாம், 2 8 வரலாம். 1 நான் இன்க்ளூட் பண்ணேன்னா 8 1 வரலாம், 1 8 வரலாம். ஸோ 8 7 நான் சப்ஸ்டிட் பண்ணா 87 வரலாம், அல்லது 78 வரலாம். 8 நான் 6 கூட ஆட் பண்ணனா 86 வரலாம், 68 வரலாம். ஸோ வேற என்ன ஆப்ஷன் இருக்குது, 8ஐயே நான் 2 தடவை எழுதி 88ன்னு என்னால் எழுதலாம். புரிஞ்சுதா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது, 2 4 6 8 10 11. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஈரிலக்க எண்களை என்னால் உருவாக்க முடியும், 8 இருக்கிற மாதிரி 11 ஈரிலக்க எண்களை என்னால் உருவாக்க முடியும். ஸோ ஆன்சர் 11. ஸோ அடுத்த கேள்வி, மாறுபட்ட எண்கள் தொகுப்பை தேர்ந்தெடுக்க. ஒரு நம்பர் குரூப் கொடுத்துருக்காங்க, அல்லது நம்பர் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்களுக்கான இணை கொடுத்துருக்காங்க. இதில் மாறுபட்ட ஒன்று அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போது மற்ற 3மே ஏதோ ஒரு ரிலேஷன் கூட அங்கே ரிலேட் ஆகிருக்குது, ஒன்று மட்டும் அங்கே வித்தியாசமாக இருக்குது. அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 12, 4 20, 6 42, 7 63. என்ன ரிலேஷன், 3 12 அப்படின்னா எதால பெருக்கிருக்காங்க, 4ஆல பெருக்கிருக்காங்க. 4 20னா எதால பெருக்கிருக்காங்க, 5ஆல பெருக்கிருக்காங்க. 6 42னா 7ஆல பெருக்கிருக்காங்க. 7 63னா 9ஆல பெருக்கிருக்காங்க. ஆனா இதுல வித்தியாசமையா என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோன்னா, எல்லாமே ஏதோ மல்டிப்ளை ஆகி 63 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான், 42 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான், 20 4ஆல் டிவைட் ஆகுது, 12 3ஆல் டிவைட் ஆகுறது தான். ஆனா மல்டிப்ளை ஆகிருக்கிற நம்பரை பாருங்க, 4 அப்படிங்கிறது 3க்கு அடுத்த நம்பர், 4க்கு அடுத்த நம்பர் 5, 6க்கு அடுத்த நம்பர் 7. அப்போ 7க்கு அடுத்த நம்பர் இங்கே 8ஆல பெருக்கிருக்கணும், ஆனால் எதால பெருக்கிருக்காங்க, 9ஆல பெருக்கிருக்காங்க. அப்போ இந்த நம்பர் பேர் தான் வித்தியாசமா இருக்குது. ஸோ ஆன்சர் 7 63. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் பசில். ஸோ ஒரு வகுப்பறையில் சில பெஞ்சுகள் உள்ளன. ஒவ்வொரு பெஞ்சிலும் 4 மாணவர்கள் அமர்ந்திருந்தால் 3 பெஞ்சுகள் ஆள் இல்லாமல் கிடக்கின்றன சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல எனக்கு பெஞ்சுகளின் எண்ணிக்கையும் எனக்கு கொடுக்கல, மொத்த மாணவர்கள் எவ்வளவு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது. 3 பெஞ்சுகள் ஆள் இல்லாமல் கிடக்கின்றன. ஒவ்வொரு பெஞ்சிலும் 3 மாணவர்கள் அமர்ந்தால் 3 மாணவர்கள் அமர இடம் இல்லாமல் நிற்கிறார்கள் எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்சுகளின் எண்ணிக்கை எனக்கு தெரியாது, எத்தனை பெஞ்சுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் பெஞ்சுகளின் எண்ணிக்கையை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிடுறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுறேன். பெஞ்சுகளுடைய எண்ணிக்கையை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுறேன். ஸோ மொத்தம் ஒவ்வொரு பெஞ்சிலையும் 4 பேர் இருந்தாங்கன்னா எத்தனை பெஞ்சில் தான் ஆட்கள் இருக்கிறாங்க, 3 பெஞ்சு எனக்கு ஆட்கள் இல்லாமல் தானே இருக்கிறாங்க. அப்போ மொத்த பெஞ்சு எக்ஸ்னா அதில் 3 பெஞ்சில் ஆள் இல்லை. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 பெஞ்சில் தான் ஆட்கள் இருக்கிறாங்க. அதுவும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. இதுதான் மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை. இதை நான் ஈக்குவல் பண்றதுக்காக எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பெஞ்சிலையும் 3 மாணவர்கள் அமர்ந்திருந்தால், ஸோ மொத்த பெஞ்சு எக்ஸ், ஒவ்வொன்றிலையும் 3 மாணவர்கள் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாணவர்களுக்கு இடம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு, ஸோ இதுவும் எனக்கு மாணவர்கள் எண்ணிக்கை தான், இதுவும் மாணவர்கள் எண்ணிக்கை தான். நான் 2 ரிலேட் பண்றேன். ஸோ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 4x மைனஸ் 3 ஈக்குவல் டு 4x இன்ட்டு 12, 3x ப்ளஸ் 3. ஸோ எக்ஸ் தான் வேணும், 3x இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 4x மைனஸ் 3x, 12 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 12 இருக்கு, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 12, 3 ப்ளஸ் 12. எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடுச்சு, 15. அப்போ பெஞ்சுகளின் எண்ணிக்கை என்ன, 15. பெஞ்சுகளின் எண்ணிக்கை 15ன்னா ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் 15 மைனஸ் 3 12, 12 இன்ட்டு 4 48. இதில் 15 சப்ஸ்டிட் பண்ணால்
3 × 15 + 3 45 + 3 மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 48 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ மாணவர்கள் எண்ணிக்கை என்ன? 48. ஸோ அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட வடிவத்தை நிறைவு செய்யும் படத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ க்ளோசிங் இமேஜ், ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜில் எனக்கு ஏதாவது ஒரு குவார்ட்டர் எனக்கு மிஸ் ஆகிருக்கும், அந்த கால் பகுதி எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பேட்டர்னில் பாருங்கள், எனக்கு இங்கே ரெண்டுமே எனக்கு இந்த கோடு இங்கே இருக்குது, ஆனால் இங்கே எனக்கு அந்த கோடு இல்லை. அப்போ இதை நான் இங்கே ரைட் சைடில் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு கோடு இருக்கும், இதனுடைய மிரர் இமேஜ் மாதிரி தான், இதனுடைய கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இந்த கோடு இங்கே இருக்கும், இந்த பேட்டர்ன் இப்படி கம்ப்ளீட் ஆகும். இங்கே எனக்கு இங்கே ஒரு கோடு இருக்குதுன்னா இங்கே எனக்கு ஒரு கோடு வரும். அடுத்து இங்கே எனக்கு கார்னர் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு, இங்கேயும் கார்னர் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு. ஸோ அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய இமேஜ் எது? எனக்கு கார்னர் ஜாயின் பண்ணணும். இது எனக்கு இங்கே என்ன இருக்கக்கூடாது, இந்த கார்னர் கூட எனக்கு லிங்க் ஆகிருக்கக்கூடாது. இங்கே லிங்க் ஆகிருக்குது, இங்கே இல்லை. ஸோ இங்கே இருக்குது. ஸோ என்ன ஆன்சர்? டி. ஸோ அடுத்த கேள்வி, தொடர் வரிசையை நிறைவு செய்க. ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆல்ஃபபெட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸில் நான் சில பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று நான் சப்ஸ்டிட் பண்ணினா எனக்கு அதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுற மாதிரி எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ அது எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஸோ முதல்ல இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? முதல்ல என் சப்ஸ்டிட் பண்ணி என் இங்கே ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது, அடுத்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸ். அந்த பிளாங்க் ஸ்பேஸில் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? எம். அடுத்து என் அடுத்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், அங்கே என்ன? எம். அடுத்து ஒரு எம் பிளாங்க் ஸ்பேஸ், என்ன? என். இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது? எம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பேட்டர்ன் எதுவுமே ஃபாலோ ஆகலை, வித்தியாசமாக இருக்குது. அடுத்து இந்த ஆப்ஷன் சி சப்ஸ்டிட் பண்ணுங்க. என் சப்ஸ்டிட் பண்ணுறேன். முதல்ல என், அடுத்து என்ன இருக்குது? என், அடுத்து ஒரு என், அடுத்து எம், அடுத்து என், அடுத்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸ்னா அங்கே ஒரு எம், அடுத்து எம், அடுத்து என், அடுத்து ஒரு எம், ஒரு பிளாங்க் ஸ்பேஸ், அதில் என்ன? எம். ஸோ இப்போ இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது? எம். ஸோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஸோ ஆன்சர் என்ன? என். ஸோ அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட தொடரில் அண்ட் மற்றும் கியூ இடையே உள்ள எண்களினுடைய கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு ஆல்ஃபபெட்ஸு, நம்பர்ஸு, சிம்பிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டு. அந்த செட்டில் அண்ட் மற்றும் கியூ இந்த ரெண்டுக்கு இடையில கூடிய நம்பர்ஸை மட்டும் கூட்டணும், அந்த கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது அண்ட். கியூங்கிறது எங்கே இருக்குது? இந்த இடத்துலையா? கியூங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இதற்கு இடைப்பட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களினுடைய கூட்டுத்தொகை தான். என்னென்ன நம்பர்லாம் இருக்குது? 2 + 8 இருக்குது, +3 இருக்குது, +7 + கியூ பக்கத்தில் இருக்கக்கூடிய 9. ஸோ கூட்டினா 19, 27, 2 29. இப்போ கூடுதல் என்ன? 29. ஆன்சர் டி. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ டைரக்ஷன்ஸை வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஒரு கை கடிகாரத்தில் மணி 4:30 காட்டுகிறது. நிமிட முள் கிழக்கு நோக்கி இருந்தால் மணி முள் எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு கடிகாரம், அந்த கடிகாரத்தில் மணி என்னன்னு காட்டுது? 4:30. 4:30னா நிமிட முள் இங்கே இருக்கும், மணி முள் இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குமா? 12, 6, 3, 9, 1, 2, 4, 5. 4:30னா 4க்கு 5க்கு கிட்ட இங்கே வந்துடும். இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது, 7, 8, 10, 11. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இதில் நிமிட முள் கிழக்கு நோக்கி இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிமிட முள்ங்கிறது இங்கே இருக்குது. இது எனக்கு கிழக்கு நோக்கி இருந்தால் மணி முள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? இந்த டைரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு யூஸ்வலாக இருக்கக்கூடிய டைரக்ஷன் சார்ட்டில் கீழே என்ன இருக்குது? எனக்கு கீழே தெற்கு, இங்கே கிழக்கு, இங்கே வடக்கு, இங்கே மேற்கு, இதான் இருக்குது. ஸோ இங்கே கிழக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்பக்கம் என்ன இருக்குங்க? இது மேற்கு திசையாக இருக்கும். ஏன்னா கிழக்குக்கு எதிர்பக்கம் மேற்கு. கிழக்குல இருந்து ஆன்டி கிளாக் வைஸில் என்ன வருது? வடக்கு வருது. அப்போ கிழக்குல இருந்து ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டைரக்ஷன் இருக்கும்? வடக்கு. வடக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது? தெற்கு. இப்போ மணிமுள் தானே எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில தானே இருக்குது. அப்போ என்ன திசையை நோக்கி இருக்கும்?
வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கும். இப்போ ஆன்சர் வடகிழக்கு. ஸோ 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வரக்கூடிய தேர்வுகளையும் வந்து நல்லா பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஓவரால் டெஸ்ட்டும் வரப்போகுது. அந்த டெஸ்ட்டையும் நல்லா பண்ணுங்கள். சுபோதயா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி, வணக்கம்.